அவரை ஆராதனை செய்யலாம். அறிக்கை செய்து பாட போறோம். அபிஷேக ஒலிவ மரம். அவர் ஆலயத்தில் நடப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். கரங்களை உயர்த்தி சொல்லுவான். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. சொல்லுவோமா? நீரே என் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, ஆயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். ஏசாயா 27:6 வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும். ஏசாயா 27:3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு அழகா எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் அடைக்கலமாய் நம்மை ஆலயத்திலே அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய மகிமையிலே அவருக்குள்ளாக வைத்து என்னை பாதுகாக்கிறார், எனக்கு பலன் தருகிறார், என்னை வேரூன்ற வளரச் செய்கிறார், எனக்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்றுகிறார், எனக்கு எந்த சேதமும் வராமல் அவர் நடத்துகிறார். இந்த மாதத்தின் 1ஆம் தேதி மார்ச் மாதம் ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் திரும்பி பார்த்தா கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் பலன் தரும் புகலிடமாய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பலன் தரும் புகலிடமாய் இருந்திருக்கிறார். எவ்வளவு காற்று அடித்தது, எவ்வளவு புயல் அடித்தது, எவ்வளவு பற்றாக்குறை, எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு போராட்டங்கள், கஷ்டங்கள், காயங்கள், ஆனாலும் அவருக்குள் நான் வேரூன்றி வளர கிருபை செய்ததினால் அநேகருக்கு இவை மத்தியிலும் நான் மலர்ந்து வளர்ந்து கனி கொடுத்து
உலகமெங்கும் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐயா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஓ இயேசுவே, பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்றி கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். ஓ மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான். கரங்களை அசைத்து சொல்லுவோமா? நானும் அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். சந்தோஷத்தோடு சொல்லுவோம். உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். வேற யார நான் நம்புறது? நானும் அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, இயேசுவே நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, ஐயா நீரே. நானும் அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம்.